தமிழக அரசியலில் மக்களுக்காக கட்டமைக்கப்பட்ட முக்கிய பிரச்சினைகளை நாம் படிப்படியாக பார்ப்போம். அந்த வகையில் கல்வி. இந்திய கல்வி முறை என்பது ஒரு ஆங்கிலேய அடிமை கல்வி முறையாகும். இந்திய சிறைச்சாலை மற்றும் இந்திய கல்வி முறையை உருவாக்கியவர் மேகலே என்ற ஆங்கிலேயர் தான். இந்திய கல்வி முறை ஒருவரை சுயமாக சிந்திக்கவும் கேள்வி எழுப்பவும் விடாமல் சிறை கைதிகள் போல அடிமையாக இருப்பதற்கு மட்டுமே கற்றுத்தரப்படுகிறது. நமது கல்வி முறை தேர்வுக்கு மனப்பாடம் பண்ணி எழுத மட்டுமே உள்ளது. கல்வியை எப்படி வாழ்க்கையில் பயன்படுத்துவதை சொல்லித் தரப்படுவதில்லை. அடுத்த பிரச்சினை தாய்மொழி கல்வி. ஒருவர் தன் தாய்மொழியில் படித்தால்தான் அவருக்கு நல்ல சிந்தனை திறன் மற்றும் புதிய படைப்பாற்றல் திறன் தானாக உருவாகும். தமிழக அரசு பள்ளிக்கல்லூரி மற்றும் சில பள்ளிக்கல்லூரிகளில் மட்டுமே தமிழ் ஒரு பாடமாக உள்ளது. கட்டாய தமிழ் பாடமாக 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே உள்ளது. தமிழ்நாட்டில் மட்டுமே எந்த மாநிலத்திலும் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக தனியார் ஆங்கில வழி சிபிஎஸ்இ பள்ளிகள் மற்றும் பொறியியல் கல்லூரி உள்ளது. இங்கேயும் தமிழ் விருப்ப பாடம்தான். நம்மிடம் இருப்பது இருமொழிக் கொள்கை. ஆனால் மும்மொழிக் கொள்கை என்ற பெயரில் குலக்கல்வி முறையையும் இந்தியையும் எப்படியாவது கொண்டு வர பார்க்கிறார்கள். அடுத்த பிரச்சினை நிரந்தர பணி இல்லாத ஆசிரியர்கள் பற்றி. ஒரு பணி நிரந்தரம் இல்லாத தகுதி இல்லாத ஆசிரியர் எப்படி இந்த சமூகத்தில் நல்ல மாணவரை உருவாக்க முடியும்? இங்கு உள்ள தனியார் பள்ளி கல்லூரியில் குறைந்த சம்பளத்தில் அதிகம் படித்தவர்கள் தற்காலிக ஆசிரியர் பணியில் உள்ளனர். அதற்கு காரணம் ஆசிரியர் தகுதி தேர்வு. தகுதி தேர்வு என்பது நீட் தேர்வை போன்றது. கற்பித்தல் பணிக்கான கல்வி அறிவை தாண்டியும் ஆர்த்திக சமரசங்கள் செய்யப்பட்டால் மட்டுமே நிரந்தர ஆசிரியர் பணி வழங்கப்படும்.